Hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல ஒரு ஹெல்தியான டின்னர் ரெசிபி பார்க்க போறீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். 3/4 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். சோ எங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம குழந்தைங்க கேரட்டே சாப்பிட மாட்டாங்க இல்லையா? சில குழந்தைகள் அது என்னோட பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. உங்களுக்கு நான் இது போல தான் செய்து கொடுப்பேன். சோ அப்போ அவங்க ஈஸியா சாப்பிடுவாங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் ஓமம் சேர்த்துக்கிறேன். நீங்க ஓமத்தோட ஸ்மெல் பிடிக்காது அப்படினாக்கா ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் ஒரு கேரட் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சிருக்கேன். நல்ல பெரிய கேரட்டா. சோ இத அப்படியே நம்ம இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இது போல நம்ம சப்பாத்தியோட அந்த கேரட் சேர்த்து சுட்டு கொடுக்கும்போது அவங்க அந்த கேரட் தனியா எடுக்க வாய்ப்பே கிடையாது. சோ அழகா அவங்க சாப்பிடுவாங்க. நீங்களும் குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடல அப்படினாக்கா இது போல துருவின கேரட், பீட்ரூட் அதெல்லாமே சேர்த்து சப்பாத்தியா பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திருக்கேன். சோ அவ்வளவுதான். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா சாஃப்ட்டா இருக்குது. இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். அப்படினா ஒரு 1/2 மணி நேரம் நம்ம அப்படியே இத வைக்கணும். அதுக்கு ஒரு 4-5 டிராப்ஸ் எண்ணெய் விட்டு சுத்திரும் தடவி அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் போல இது ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம். இப்போ நான் அடுத்ததா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இத எடுக்கலாம். சோ பாருங்க 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க. சோ இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எப்போதுமே சப்பாத்தி எப்படி வழுத்துவோமோ சேம் அதே மாதிரியே இதையும் நம்ம உருண்டை பண்ணிட்டு சோ மாவு வச்சு சப்பாத்தி மாதிரி வழுத்தி எடுத்துடலாம். சோ அவ்வளவுதான். ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கட்டாயம் இது போல செஞ்சு கொடுங்க. இப்போ நான் ஒரு உருண்டை எடுத்து மாவுல வச்சிட்டு சோ இந்த மாதிரி சப்பாத்தியா பண்ணிக்க போறேன். நார்மலா நீங்க எப்போதும் சப்பாத்தி எப்படி வழுத்துவீங்களோ சேம் அதே process தான். ரொம்ப திக்காவும் இருக்க வேணாம், ரொம்ப மெல்லிசாவும் இருக்க வேணாம். நார்மலா சப்பாத்தி எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரியே வழுத்திக்கோங்க. நம்ம கேரட் துருவி சேர்த்துக்கிறதுனால நமக்கு சப்பாத்தி நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே தெரியாது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சேம் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே வழுத்தி எடுத்துக்கோங்க. வழுத்தி எடுத்துட்டு நம்ம இப்போ தோசை தவா ஹீட் பண்ணி நம்ம சுட்டு எடுத்துற வேண்டியதுதான். இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு. அது மேல நான் ஒரு சப்பாத்தி போடுறேன். ஒரு பக்கம் சிவந்ததுமே அப்படியே திருப்பி போட்டு மேலே கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். சோ உங்களுக்கு நல்லெண்ணெயோட ஸ்மெல் பிடிக்கும் அப்படினாக்கா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இல்ல பிடிக்காது அப்படினாக்கா நீங்க எப்பயுமே ரெகுலரா என்ன சேர்த்துக்குவீங்களோ அது சேர்த்துக்கோங்க. நீங்க இது மேல பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நெய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ இந்த பக்கமும் செவந்திடுச்சு. நான் அடுத்து திருப்பி போட்டுக்கிறேன். சோ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் எடுத்துற வேண்டியதுதான். அவ்வளவுதான். நம்மளோட சாஃப்ட்டான இந்த கேரட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம இதுல மசாலாலாம் சேர்த்துக்கிறதுனால இதுக்கு சைடு டிஷ் இல்லனா கூட அவ்வளோ சூப்பரா இருக்கும். இருந்தாலுமே நான் இன்னைக்கு மட்டன் குழம்போட சர்வ் பண்ண போறேன். மதியம் செஞ்ச மட்டன் குழம்பு இருக்கு. சோ அது கூட தான் இன்னைக்கு இந்த சப்பாத்தியை நான் சர்வ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் சப்பாத்தி சுட்ட மாதிரியே அகைன் எல்லா சப்பாத்தியுமே சுட்டி எடுத்துடலாம். ஸோ எல்லாமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களோட குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி செய்யறதுக்கு இதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தியும் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியான இந்த சப்பாத்தி உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். கேரட்டே சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக கேரட் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி என்னென்னுமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவிலே உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.